எபிரேய வேதாகமத்தின் பெயர் என்ன? எபிரேய வேதாகமத்தின் புத்தக வரிசை என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா? வாங்க இந்த வீடியோல நாம் கற்றுக்கொள்ளலாம். நம்முடைய வேதாகமத்தின் முதல் பகுதியில நாம பார்க்கலாம். எபிரேய மற்றும் கிரேக்க மூல பாஷையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. நம்முடைய பழைய ஏற்பாடு எபிரேய வேதாகமத்தின் அதே வரிசையிலோ அதே புத்தக எண்ணிக்கையிலோ இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பழைய ஏற்பாட்டுல 39 புத்தகங்கள் இருக்கிறது. ஆனா எபிரேய வேதாகமத்துல வெறும் 24 புத்தகங்கள் தான் இடம்பெற்றிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த எபிரேய வேதாகமம் டானக் என்று அழைக்கப்படுகிறது. இந்த டானக் என்பது எபிரேய வேதாகமத்தின் முதல் 3 முக்கிய பிரிவுகளின் முதல் எழுத்துக்கள். அது என்னென்ன பிரிவுன்னு பாத்தீங்கன்னா தோரா, நெவிம், கெத்துவீம். தோரானா நியாயப்பிரமாணம், நெவீம்னா தீர்க்கதரிசிகள், கெத்துவீம் அப்படின்னா நிருபங்கள் இல்லது கடிதங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். முதலாவதா தோரால ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் ஆகிய 5 புத்தகங்கள் இருக்கிறது. இரண்டாவதாக தீர்க்கதரிசிகள். தீர்க்கதரிசிகள்ல 2 பிரிவுகள் இருக்கு. முந்தைய தீர்க்கதரிசிகள், பிந்தைய தீர்க்கதரிசிகள். முந்தைய தீர்க்கதரிசிகள்ல யோசுவா, நியாயாதிபதிகள், சாமுவேல், ராஜாக்கள் இடம்பெற்றிருக்கிறது. நம்முடைய வேதாகமத்துல 1 சாமுவேல், 2 சாமுவேல் என்றும் 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கும் போது எபிரேய வேதாகமத்துல வெறுமனே சாமுவேல், ராஜாக்கள் என்கிற புத்தகங்கள் மாத்திரம்தான் இடம்பெற்றிருக்கிறது. இது 2ம் சேர்ந்து ஒரே புத்தகமாக காணப்படுகிறது. இரண்டாவதாக பிந்தைய தீர்க்கதரிசிகள்ல ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் சிறிய தீர்க்க தரிசனங்கள். இந்த சிறிய தீர்க்க தரிசனங்கள் எபிரேய வேதாகமத்துல ட்ரை அசார் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ட்ரை அசார் என்றால் 12 என்ற அர்த்தம். இந்த 12 சிறிய தீர்க்க தரிசன புத்தகங்களும் ஒரே புத்தகமாக பிந்தைய தீர்க்கதரிசிகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக கெத்துவீம், அதாவது நிருபங்கள் அல்லது கடிதங்கள். இதுல 3 பிரிவுகள் இருக்கு. ஞான புத்தகம், பண்டிகை சுருள்கள், வரலாற்று புத்தகங்கள். ஞான புத்தகங்கள் எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்கீதம், நீதிமொழிகள், யோபு. பண்டிகை சுருள்கள் எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உன்னத பாட்டு, ரூத், புலம்பல், பிரசங்கி மற்றும் எஸ்தர் 5 புத்தகங்கள். வரலாற்று புத்தகங்கள் தானியேல், எஸ்ரா, நெகேமியா, நாளாகமம். இந்த எஸ்ராவும் நெகேமியாவும் ஒரே புத்தகமாக எபிரேய வேதாகமத்தில் இடம்பெற்றிருக்கிறது. ஆக மொத்தம் 24 புத்தகங்கள். இதன் வரிசையை நான் மீண்டும் சொல்கிறேன். ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், யோசுவா, நியாயாதிபதிகள், சாமுவேல், ராஜாக்கள், ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், சிறிய தீர்க்க தரிசனங்கள், சங்கீதம், நீதிமொழிகள், யோபு, உன்னத பாட்டு, ரூத், புலம்பல், பிரசங்கி, எஸ்தர், தானியேல், எஸ்ரா, நெகேமியா மற்றும் நாளாகமம். இந்த 24 புத்தகங்கள் நம்முடைய வேதாகமத்துல 1 நாளாகமம், 2 நாளாகமம் என்று பிரிந்து காணப்படுகிறது. எஸ்ரா, நெகேமியா தனித்தனி புத்தகங்களாக இருக்கிறது. அதே போல சாமுவேலும் ராஜாக்களும் 2 பிரிவுகளை நாம் பார்க்கிறோம். இதுதான் எபிரேய வேதாகமம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இதுல ஏதாவது ஒரு பகுதியை மேலும் விவரமா கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நாம முடிந்தா அடுத்த வீடியோல பார்க்கலாம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. மற்றவருக்கும் ஷேர் பண்ணுங்க. நாம சேர்ந்து கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.